ஃபாதர் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு பேசுவோம். ஃபாதர் இன்வைட் பண்ணா மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா அவர் பேசுற தமிழ் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் சொன்னாரு, சூழ்வன மீறி சுடர்வன செய்வோம் அப்படின்னாரு. நான் உடனே ஃபாதர் கிட்ட கேட்டேன், ஃபாதர் தமிழ்ல ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அடுத்து நான் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப பயந்து பேசக்கூடிய ஒரு ஆளுமை வந்து ஃபாதர் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமையும். ஸோ ஃபாதர் இன்வைட் பண்ணி நம்ம நோன்னு சொல்ற அந்த ஆப்ஷனே கிடையாது என்னோட டிக்ஷனரியில. ரெண்டாவது, சென்னையில இப்போ இந்தியாவில மணி 9:15. அப்படி லெக்சர் கேட்டுட்டே இருந்தா பிளெஸிங்ஸ் ப்ரோ வந்து பிரியாணி பத்தி ஞாபகப்படுத்தி விட்டார். லாக்டவுன்ல எந்த பிரியாணியும் கிடைக்க மாட்டேங்குது, இவர் வேற பிரியாணி. நான் கோடியெல்லாம் விடுங்க, பிரியாணினாலே இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஐ வில் ட்ரை அண்ட் மேக் இட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் as பாசிபிள். நான் வந்து ஒரு லைன் தமிழ்ல பேசினா அதுல 4 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை வரும். அதை பொறுத்து கொண்டு தயவு செஞ்சு இந்த செஷனை நீங்க ஐ ஹோப் யூ வில் என்ஜாய். ஹெச்ஆர் என்னுடைய ப்ரொஃபஷன், அதுல என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு ஐடியில இருக்கும் போது நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம், எதையாவது மாத்திக்கிட்டே இருப்போம். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் விட மாட்டோம், எதையாவது போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் இப்போ கோவிட் டைம்ல வந்து அது வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது வந்து இப்பதான் எங்களுக்கு ஆக்சுவலா தெரியுது. நான் இந்த சார்ல்ஸ் டார்வினோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இட்ஸ் நாட் தி ஸ்ட்ராங்கஸ்ட், இட்ஸ் நாட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் தி ஸ்பீஷீஸ் which survive னுவாங்க, இட்ஸ் only the one which is more adaptable. அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இருக்கிற டைம் தான் நினைக்கிறேன், கோவிட் சிச்சுவேஷன். பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் a health crisis இல்லையா, இட்ஸ் a humanitarian crisis. எங்க பார்த்தாலும் ஒரே சோகமா தான் பேசுறாங்க. how is life அப்படின்னா, நத்த வாழ்க்கடா, பிசினஸ் போச்சு, வேலை இருக்கிறவனுக்கு வேலை போச்சுன்றாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு 5% கட்டு 50% கட்டுன்றாங்க. இன்னொரு பக்கம் வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ நோட்டீஸ் தேர் இஸ் அ ஜெனரல் சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து நம்மளை சுத்தி இருந்துட்டே இருக்கு. பட் தெர் இஸ் another group from which we can derive motivation. அதை பத்தி நான் கண்டிப்பா பேசதான் போறேன். But I want to start my talk with this opening statement. அதாவது you can see people, corporates and brands which embrace change as against people, corporate and brand which does resist change. இது ரெண்டும் தான் டிஃபைன் பண்ணும் இந்த கோவிட் சிச்சுவேஷன்லயும் சரி ஆர் எனி கிரைசிஸ் டைம்ல. பீப்புள் அண்ட் பிராண்ட் ஹூ எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஸ் அகேன்ஸ்ட் பீப்புள் அண்ட் பிராண்ட் ஹூ டோன்ட் எம்ப்ரேஸ் சேஞ்ச், ரிசல்ட் வந்து ரொம்ப 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 சிக்னிஃபிகண்டா காமிக்கும். நான் சொல்ற எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே வந்து என்னுடைய சொந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, இட்ஸ் ஆல் அவைலபிள் இன் கூகுள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சென்னையில ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் நோக்கியான்னு ஒரு பிராண்ட் தான் இருக்கும். நீங்க சாம்சங், மோட்டரோலா வாங்கணும்னா ஒரு மூலையில ஒரு கார்னர்ல வச்சிருப்பாங்க, 4 மொபைல் போன் தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதே மொபைல் ஸ்டோருக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நோக்கியான்ற பிராண்டை நம்ம தேடுன்னு தேடணும். அண்ட் ஃபார் த சிம்பிள் மிஸ்டேக் தட் தே ஃபெயில் டு அடாப்ட் டு சேஞ்ச். அந்த சேஞ்ச் அடாப்ட் பண்ணாத ஒரே ரீசன்னால தெர் இஸ் அ பிராண்ட். அண்ட் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு ஃபேவரட் மெமரிஸா இருக்கும். இந்த 3300 ஒரு போன், 6600 போன், இதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி ஒரு மொபைல் போன் பீஸா நம்ம வச்சிருந்தோம். அந்த போன் என்ன சொல்லுவாங்கன்னா செங்கல் சொல்லுவாங்க, தூக்கி ரோட்ல அடிச்சா கூட அது ஒண்ணுமே ஆகாது, கிராக் ஆகாது, ஒண்ணும் ஆகாது அது மாதிரி. பட் a phone which completely நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பிராண்ட், just because they resisted change, அந்த பிராண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்டா இருக்கு. slowly they are catching up. Kodak மூமெண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்கு. கேன் யூ கிவ் மீ a Kodak மூமெண்ட் அப்படின்னுவாங்க. என்ன கால கொடுமை பாருங்க, டிஜிட்டல் போட்டோகிராஃபை இன்வென்ட் பண்ணது கொடாக்ல வேலை செய்யற ஒரு இன்ஜினியர். But digital photography, the company did not embrace and they went out of business. 1996 when Netflix started, இதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்க I am sure as entrepreneurs you would have all read it, but nothing like ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. ஜான் ஹேஸ்டிங்ஸ் வந்து 2001ல டிவிடியை வாங்காதீங்க, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப யாரும் அவரை நம்பல. இன்னைக்கு லாக்டவுன் பீரியட்ல ஒரு நெட்ஃபிளிக்ஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் நினைச்சு பாருங்க. அதே விஜய் டிவி, சன் டிவில அதே ப்ரோக்ராமை எத்தனை முறை திருப்பி பார்த்திருப்போம். Netflix and Blockbuster, இந்த ரெண்டு பிராண்ட் is a classic example of why you resist change. Blockbuster வந்து was renting DVDs in the US. Netflix போய் அவங்ககிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய டிவிடியை நாங்க டெலிவர் பண்றோம், எங்களுக்கு இங்க ஆடுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களான்னு. Blockbuster said you are too small for us. Blockbuster went out of business. இன்னைக்கு Netflix எங்க இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நாட் ஜஸ்ட் they அடுத்தவங்களோட வீடியோஸ் அண்ட் மூவிஸை மட்டும் டெலிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணாம they are also making their own production. இது மாதிரி எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோனி இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள், மைஸ்பேஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள், யாஹூ இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். அட் த சேம் டைம் யூ ஆல்சோ ஹேவ் பிராண்ட்ஸ் which went through crisis. நம்ம என்னுடைய பிசினஸ்ல எல்லாருமே there will be a crisis time. அதான் சொல்லுவாங்க கார்ப்பரேட் பிசினஸ்ல there is a எல்லா பிசினஸும் இந்த எஸ் ஆல்பபெட் மாதிரி இருக்குமா. so you start from the bottom of the S, growth phaseல அப்படியே மேல போவோம், டாப் ஆஃப் தி எஸ்க்கு போவோம்.
அதுக்கு மேல என்ன அப்படின்னா மேல இன்னொரு ஒரு எஸ் இருக்கு. So you have to jump from one yes to the other yes. Not many brands actually survive that time. அதனால ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஆவரேஜ் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 150 இயர்ஸ். நீங்க கேப்பீங்க லோயலா காலேஜ் 100 வருஷம் முடிச்சிருச்சு, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 150 வருஷம் முடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட லைஃப் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 50, 100 டைமண்ட் ஜூப்ளிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. You don't hear too many of the corporate brands celebrating so many years in service for the simple reason அந்த ஒரு எஸ்ல இருந்து இன்னொரு எஸ்க்கு அவங்களால ஜம்ப் பண்ண முடியாது. அது ஏன் ஜம்ப் பண்ண முடியாதுன்னா resistant to change is the number one. Second, many times when you do well, arrogance is the second biggest stumbling block. நம்ம கொடி கட்டி பறந்துட்டு இருக்கோம், ஒன்னும் நடக்காது அப்படின்னு நினைச்ச பல பிராண்ட் கோவிட் சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போறோம்னே தெரியாம இருக்கிறாங்க. So I think one is mindset and resistant to change. Second is arrogance. ஒரு சேஞ்ச் அடாப்ட் பண்ணாத ஒரு பிராண்ட்ஸ் நம்ம பேசும்போது சேஞ்ச் அடாப்ட் பண்ண ஒரு 3-4 பிராண்டை பத்தி பார்ப்போம். IBM கொடிகட்டி பறக்கிற ஒரு நிறுவனம். ஐம் ஷுர் நீங்க Who Says Elephant Can't Dance அந்த புக்கை படிச்சீங்கன்னா லூயிஸ் கட்னர் வந்து அந்த கம்பெனியை வந்து எப்படி புரட்டி போடுறாருன்னு பாக்குறாங்க. அண்ட் he only did one thing very simple. அவரோட ஒன்லி ஸ்ட்ராட்டஜி, இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும்னா he went and adopted a simple philosophy of listening to their customers. என் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்ன்றத பார்த்து பண்ணதான் IBM ஓட சக்சஸ். மார்வல் காமிக்ஸ் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பழைய ஸ்ட்ராட்டஜியை ரீவிசிட் பண்றாங்க, அதுல இருக்க கேரக்டர்ஸை ரீக்ரியேட் பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு மார்வல் மூவிஸ், ஆல் யோர் அயன் மேன், ஸ்பைடர் மேன் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். அண்ட் அது எங்க போய் இன்னைக்கு டிஸ்னி வாங்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். தேர்ட், ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய எக்ஸாம்பிளா சொல்றது வந்து ஹவு மைக்ரோசாஃப்ட் பெயில்ட் அவுட் ஆப்பிள். அதனாலதான் சொல்லுவாங்க ரைவல்ரி நீட் நாட் நெசசரிலி பி ஹேட்ஃபுல். உங்களுடைய ரைவல்ரி ஒரு பிராண்ட் இருக்கலாம், யூ டோன்ட் நீட் டு டெவலப் ஹேட். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா கொண்டு வரணும்னாலும் உங்களுடைய ரைவல் பிராண்ட் ஹேஸ் டு பி தேர். ஒரு இன்ஃபோசிஸ்க்கு, ஒரு காக்னிசன்ட், ஒரு டிசிஎஸ், ஒரு விப்ரோ ஹேஸ் டு பி தேர். ஒரு டோனி என்கைக்கு always there has to be a bounce, there has to be naturals and so many others, and that is what get the best out of you. So அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. எனக்கு சேஞ்ச பத்தி ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள், I'm sure as entrepreneurs you all travel. யூஎஸ்க்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு ஃபேஸ்புக் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் பிக்சர் தட் ஐ எக்ஸ்ட் இன் மை மெமரி. யூஎஸ் நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தப்போ பே ஏரியாக்கு போயிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் அந்த கூகுள் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் ஒரு போட்டோ எடுத்துக்கணும், ஃபேஸ்புக் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி ஃபேஸ்புக் போயிருந்தேன். மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் வித் ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக் பில் போர்டே வித்தியாசமா இருக்கும். ஒன்லி த தம்ஸ் அப் சைன் மட்டும் தான் இருக்கும், ஃபேஸ்புக்னு இருக்கும். அந்த ஃபேஸ்புக் அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்தாச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னா பின்னாடி வந்து பாரு அப்படின்னா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஃபேஸ்புக் பில்போர்ட் முன்னாடி ஃபேஸ்புக்னு இருக்கு, பின்னாடி அப்படியே கொடி பறந்து இருக்கு, அதுல சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னு எழுதி இருக்கு போர்டுல. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஹூஸ் அ வெரி சீனியர் டெவலப்பர் அங்க, டே என்னடா பின்னாடி சன் மைக்ரோ சிஸ்டம், உங்க கம்பெனி அவ்வளவு ஏழை கம்பெனியாடா, ஏன்னா ஒரு புது போர்டு வைக்க முடியாதா அப்படியே. What apparently happened, Mark Zuckerberg, when he bought the office, it was Sun Microsystems office that they bought and renovated. அதுதான் Facebook ஓட headquarters. And Mark Zuckerberg left the board like that. வெளியில இருந்து பார்க்கும்போது Facebook, but when the staff goes out every day, வீட்டுக்கு போகும்போது அவன் டெய்லி கடைசியா பார்க்கிறது Sun Microsystems தான் எழுதி இருக்கும். And his logic is, you don't change, this can happen to Facebook also. Facebook பின்னாடி வந்து அதே கம்பெனி வேற யாராவது வாங்கி முன்னாடி போர்டு வைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும் அப்படின்றதுதான். So there cannot be a more powerful story for not adapting to change. And Facebook has இன்னைக்கும் அந்த போர்டு அப்படியே தான் இருக்கு. பேக் சைட்ல சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னு இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து யூ ஹேவ் ஃபேஸ்புக்னு எழுதி இருக்கும். So I think what is critical for us is to say adapting to change. அதை வந்து நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம அடாப்ட் பண்றோம், ரெசிஸ்ட் பண்ணாம இருக்குமோ, I think we all have a chance to survive. Second, during tough times, the solutions and problems can, problems and solutions can come from anywhere ன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தப்பு, இப்ப நான் ஒரு ஹெச்ஆர்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, I only connect to the HR head of another company or என்னோட peer, என்னோட லெவல்ல இருக்கவங்களோட தான் நான் கனெக்ட் பண்றேன், thinking that they are going to innovate and give me problems. Most often than not, some of the best solutions comes from your line staff, from the lower most staff இருப்பாங்க பாருங்க, they will give you some of the best solutions and to your problem. அதனால my only request as entrepreneurs, I'm sure so many of you are doing it, or as corporate professionals, நான் பிராக்டிஸ் பண்ற ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது the first thing I do is to go to my line staff, to my junior most staff and say, this is the problem, என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. And you will not believe the amount of knowledge that these guys possess.
என்னன்னா many times as corporate leaders we don't go and approach them, we think it's too low. நான் போய் எப்படி ஜூனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் கிட்ட கேக்குறது அப்படின்னு. கிளாசிக் எக்ஸாம்பிள் சிகாகோல இருக்கிற ஸ்டார்பக்ஸ் ஸ்டோர்ல ஃப்ராப்புச்சினோ, நம்மளுக்கு எல்லாருமே கோல்ட் காஃபின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்டார்பக்ஸோட R&Dல பண்ணது கிடையாது. அந்த ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு காஃபில பார்ட் டைம்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு ஐஸ் கியூப்ஸ போட்டு மிக்சியில அடிச்சு அவளா ஒரு ரெசிபி கிரியேட் பண்ணி வர கெஸ்ட்டுக்கு கொடுக்குறா. அது எல்லாருக்கும் பிடிக்குது. மெனு கார்ட்ல இல்லாத ஐட்டம் அந்த ஸ்டோர்ல மட்டும் அதிகமா விற்குது. சோ அப்ப மேனேஜர் என்ன சொல்றாரு, இது மாதிரி மெனு கார்ட்ல இல்லாத ஐட்டத்தை விற்கவே கூடாதுன்றாங்க. பட் she believes that it's a great idea and she goes on to sell it. She is suspended from service. She writes to the area manager and says, I have a recipe. இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குது, ஆனா மேனேஜர் விற்க விட மாட்டேங்கிறாங்கன்றாங்க. Finally, Starbucks adapts that particular coffee, and which is nothing called, today we call it as Frappuccino. Frappuccino வந்து அவங்களோட R&D லேப்ல பண்ண ஒரு ஐட்டம் கிடையாது. இட் இஸ் ஒரு ஆர்டினரி தொழிலாளி அங்க வேலை செய்யற ஸ்டார்பக்ஸ் வேலை செய்யற ஒரு ஊழியர் கண்டுபிடிச்ச ஒரு ஐட்டம். ஸோ சம்டைம்ஸ் வி நீட் டு பி ஓப்பன். இவ்வளவு ஏங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் 2வது வாட்டி மார்ச்ல இருந்து இப்போதைக்கு 2 வாட்டி தான் முடிய வெட்டியிருக்கேன். இந்த கொரோனான்னு இருக்கிறதுனால. இப்ப நான் முடி வெட்டுற போறது வந்து ஒன் ஆஃப் த பிரீமியர் சலூன் ECRல. அப்போ என்ன முடி வெட்டுற ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவரோட டெசிக்னேஷன் சூப்பர் டெசிக்னேஷன், ஸ்டைல் டைரக்டர் அப்படின்னு இருக்கும். ஃபன் டு டெசிக்னேஷன் பாருங்க, ஸ்டைல் டைரக்டர். அப்ப அவரு நான் கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, சார் 15 நாள் தான் சார் வேலை இருக்கு. ஸோ இன்னைக்கு வேலைக்கு வந்தோம்னா அடுத்தோட 2 days கழிச்சு தான் வேலைக்கு வருது. அப்போ என்னன்னா ஜென்ரல் ஃபியர் இருக்கு. என்னதான் நம்ம இந்த பிடி கிட் அதெல்லாம் கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க கெஸ்ட். அப்ப அவனே சொல்றான், ஐடியா கொடுக்குற சார் ஓனருக்கு, கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னடா ஐடியா கொடுத்தேன்னு. சார் ஹோம் சர்வீஸ் தான் சார் பண்ணணும், அதுதான் பெஸ்ட். பீப்புள் ஆர் கம்ஃபர்டபிள் அட் தேர் ஹோம்ஸ். அங்க போய் முடிவெட்டாதான் சார் பண்ண முடியும். சரி, எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சொல்றான், சார் இது ஆல்ரெடி பிரீமியர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் கட், ஹேர் கலர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே ஆயிடும் 4000 ரூபாய் மொய் எழுதணும். அவன் என்ன சொல்றான், இந்த வீட்டுல போய் பண்ணது டபுள் த காஸ்ட், 8000 ரூபாய். இப்போ ஒரு முடி வெட்டுறதுக்கும் ஹேர் கலரிங்கும் அதர் சர்வீஸ்க்கு 8000 ரூபாய் செலவாகும் அப்படின்னா பீப்புள் வில் டெஃபினெட்லி திங்க் ட்வைஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஓனர் சொல்ற ஒரே ரீசன், ஒருவேளை நீ வீட்டுல போய் வெட்ட ஆரம்பிச்சா ஈவன் டியூரிங் a normal time the guest will not come to the store. அவங்க வீட்லயே தான் இருப்பாங்க, நீ தனியா பிசினஸ் பண்ணிடுவே அப்படின்ற. So which means you don't trust your staff. Ultimately that's what it matters. Now it sounds very idiotic in the situation la you need to get business, right? The blessings are super ah சொன்னாரு, footfall வரணும்னா என்ன பண்ணணும், வரலனா நீ வெளியில போணும். You have to get to the place. So people have solutions. Their staff have solution. ஒரு காலேஜ்ல ஒரு faculty will have a solution. ஒரு கார்ப்பரேட்ல அங்க வேலை செய்றவங்க will have solution. It's just that we need to be open and listen to it. I think that is the second point that I wanted to make. 3, innovation and ideation. During a tough time, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இனோவேஷன்கான ஒர்க்க ஃபண்டிங்க கட் பண்ணுவோம், ட்ரைனிங்கான ஃபண்டிங்க கட் பண்ணுவோம். The world's best corporation increases their funding around this time. ஏன்னா you just wait for the upswing. இந்த கொரோனா சிச்சுவேஷன் இப்படியே இருக்க போறது கிடையாது. We all know that. Now let's say டிசம்பரோட கொரோனா முடியுதுன்னு வச்சுப்போமே, ஜனவரியில are we all ready to go and now face the world? அல்ல இதே மாதிரி தான் போக போறோமா அப்படின்னு பார்க்கணும். So I think what is very critical is innovation and ideation. 2 பேர் இருக்கிற இடத்துல 2 பேருக்கும் ஒரே ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா அங்க ஒருத்தருக்கு தான் வேலை இருக்கு for sure. Now I am a great fan of something called a strength finder. So என்னோட strength வந்து ideation is one of my strength. I can generate ideas, but execution I don't know whether that's my cup of tea. So even in Matram Foundation, the NGO that I run, I have 10 people to work with me. My job is to focus on ideation, and I have my friends who can go and execute it like that. So ஒரு 2 பேர் பேர் பண்ணுங்க in your company. நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்ப்பரேட்ல எல்லாரையும் ஐடியேட் பண்ண சொல்லுவோம், எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவோம். Nobody can do it. அது வந்து you have to be a superman. Some people will be great with ideation. Some people cannot ideate for nuts, but அவங்க கிட்ட ஒரு பிளானை கொடுத்தீங்கன்னா அவங்களை விட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. So I think it's very critical for us to look at ideation. Matram is a classic example of how ideation can work. என்னன்னா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் ஆக்சுவலா நான் ஷேர் பண்ண நினைச்சிருக்கேன். இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி we were just doing the interviews. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் இன்னைக்கு எங்களோட 1000வது ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணிருக்கோம் Matram Foundation. So which means 1000 students is what we have touched a milestone today. ஒரு 1000 பேரை படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு எத்தனை கோடி செலவாகும் மட்டும் நீங்க கனவுல நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. I have to generate in crores to help. அதுல 1000 பேர்ல கிட்டத்தட்ட 700 to 750 people are engineering students. சராசரியா 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவாகும். But Matram as an NGO does not take a single penny as public donation.
நீங்க எங்க ஃபவுண்டேஷனுக்குள்ள போனீங்கனாலே, வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலே அக்கௌண்ட் நம்பர் இருக்காது. அப்ப என்ன பண்றோம்? ஐடியேஷன் இஸ் நத்திங் பட் உதவி செய்யறதுக்கு யாரோ ரெடியா இருக்காங்க, உதவி பெறுவதற்கு யாரோ ரெடியா இருக்காங்க. இதுக்கு ரெண்டும் இணைக்கிற பாலமா மட்டும் தான் நாங்க இருக்கிறோம். சோ ஆக்சுவலி 60 சீட் சத்யபாமா யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்கன்னா the donor is மரியசீனா ஜான்சன். 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதை இணைக்கிற பாலம் மட்டும்தான் மாற்றம் ஃபவுண்டேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள் ஐடியா. இது யாரு வேணா பண்ணலாம். அக்ராஸ் த கண்ட்ரி இதை பண்ணா ஹையர் எஜுகேஷன் ஆக்சஸ் இல்லாம ஒரு குழந்தை கூட போக முடியாது. So all it requires is for us to ideate. Power of human potential. இததான் நம்ம grossly underestimate பண்ணுவோம். And history has given time and again many examples that whenever the going gets tough, the human potential இருக்கு பாருங்க, this is unbelievable. எனக்கு ஹிஸ்டரியிலேயே ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் May 29th 1954. இது கூகுள் பண்ணி பாருங்க. ரோஜர் பானிஸ்டர்னு ஒரு மனுஷன், he's a doctor, நியூரோசர்ஜன். இப்போ 1954 வரைக்கும் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், 1 மைல் தூரத்தை ஒரு மனுஷனால 4 நிமிஷத்துக்குள்ள ஓடவே முடியாதுன்னாங்க. It was called the 1 mile run. Okay, 1 mile cannot be run in less than 4 minutes. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்ச டாக்டர் சொல்றாங்க, சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், எவ்ரிபடி சேயிங் இட். யாராலையும் ஓட முடியல. இந்த டாக்டர் லண்டன்ல இருக்கிறவரு ஓடி பாக்குறாரு, 4 நிமிஷம் 6 செகண்ட்ல ஓடுறாரு. அப்ப அவருக்கே ஒரு விஷயம் தோணுது, நல்ல பிராக்டிஸ் பண்ணா ஏன் ஓட முடியாதுன்றதுக்காக கடுமையா பிராக்டிஸ் பண்றாரு. May 29th of 1954, he becomes the first human being to run 1 mile in less than 4 minutes. 3 minutes 59.6 secondsல ஓடி உலக சாதனை புரிகிறார். விஷயம் அது கிடையாது. இவர் உலக சாதனை புரிஞ்ச 17வது நாள் இவருடைய ரெக்கார்ட் முறியடிக்கப்படுது. அந்த வருஷம் மட்டுமே 33 பேர் அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்றாங்க. இப்ப டாக்டர்ஸ்க்குலாம் ஆச்சரியம், எங்கடா இருந்தீங்க இந்த 33 பேரு அப்படின்ட்டு இவங்க எல்லாரையும் ஸ்டடி பண்றாங்க. அண்ட் ஸ்டடியில ஒரே ஒரு விஷயம் தான் காமனா வந்துதான், ஏப்ப உன்னால இது முன்னாடி செய்யவே முடியல அப்படின்னா எல்லாரும் சொன்ன ஒரே பதில், இது வரைக்கும் யாரும் செஞ்சு காமிக்கலையே. டாக்டரே சொல்லிட்டாங்க ஓட முடியாதுன்னு. இப்ப நம்ம தமிழ்ல எல்லாம் தமிழ் படத்துல எல்லாம் ஒரு பாருங்க, இட்ஸ் a medical miracle அப்படின்னுவாங்க. டாக்டரே சொன்னதுனால என்னால ட்ரை பண்ண முடியல, சரி இப்ப ஏன் முடியுது? ரோஜர் பானிஸ்டரால முடிஞ்சது இல்ல, so I can also do it. So we all look for this motivation. அதான் சொல்லுவாங்க, the power of human potential. When we are pushed to the wall, what this mind can achieve, what the human being can achieve is unimaginable. அதனாலதான் I strongly believe the victory over COVID is not too far away. We are too strong to break this virus. Of course, it's taking time. So I think it's a right time to work on our human potential. Play to your strengths. Sports வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், especially for corporate people or NGO இருக்கிறவங்க, பிசினஸ் மேன் எல்லாருக்குமே. இதுல எத்தனை பேருக்கு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தெரியும்? மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அட்லீஸ்ட் வீடியோ பாக்குறவங்க கை தூக்குனா எனக்கு தெரியுதான்னு பாக்குறேன். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இஸ் an American athlete, swimmer. இது வரைக்கும் எந்த ஒலிம்பியனும் அவரை மாதிரி அதிகமான ஒலிம்பிக் மெடல் வாங்கினது கிடையாது. Right? He has won the maximum number of Olympic gold medals than any other athlete. Now Michael Phelps மாதிரி there is one more athlete, El Gurajன்னு ஒருத்தர் இருக்காரு, மொராக்கன் ரன்னர். இவரை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும் கேட்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. He is a middle distance runner. 1500 meters, 2000 meters, 5000 meters எல்லாம் ஓடி ஒலிம்பிக் கோல்ட் மெடல் வாங்கி இருக்கிறவர். ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ல 1500 and 5000 meters கோல்ட் மெடல் வாங்கினவர். இப்ப எதுக்கு இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணனா, 2 பேருமே ஆர் ஸ்டார்ஸ் இன் தேர் ஓன் ஸ்போர்ட். ஆனா ஒருத்தர் தண்ணியில இருக்காருன்னா தண்ணியில காம்பீட் பண்றாரு, இன்னொருத்தர் லேண்ட்ல ஓடுறவர். பாடி ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எல்குராஜோட ஹைட் இஸ் 5 feet 10 inches tall. மைக்கேல் ஃபெல்ப்ஸோட ஹைட் 6 feet 4 inches tall. ஸோ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. 2 பேரோட பேண்ட் லென்த்தும் ஒரே லென்த். ஓகே, 2 பேரோட பேண்ட் லென்த் அன்பிலீவபிளா இருக்குல்ல. 6 foot 4 inches tall ஒருத்தர், அவருடைய பேண்ட் லென்த்தும் எல்குராஜ் 5 feet 10 inches இருக்கிறவருடைய பேண்ட் லென்த்தும் ஒரே லென்த். And when they studied, these two people have unique strength. ஒரு ஸ்விம்மருக்கு அப்பர் போர்ஷன் ஆஃப் த பாடி வந்து பெருசா இருக்கணும், the torso has to be big. அதனால மைக்கேல் ஃபெல்ப்ஸோட பாடி பாத்தீங்கன்னா மேல வந்து பாடி வந்து பயங்கர பெருசா இருக்கும், which is a perfect structure for a swimmer. கால் அவருக்கு சின்னது. For a marathon runner, கால் பெருசா இருக்கணும், அப்பர் போர்ஷன் ஆஃப் த பாடி should be small. அதனாலதான் both of them played to their strengths and won gold medals for their respective country. Imagine இது அப்படியே உல்டா வச்சா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் ரன்னர் ஆகும், எல்குராஜ் ஸ்விம்மர் ஆகும் ஆச்சுன்னா குவாலிஃபை கூட ஆக மாட்டாங்க. பிகாஸ் he weighs 194 pounds, எல்குராஜ் weighs 138 pounds. ஒரு ரன்னருக்கு வெயிட் கம்மியா இருக்கணும்,
ஸ்விம்மருக்கு டார்சோ பெருசா இருக்கணும். And that's exactly what applies in business also. Simple. Anything that you enjoy doing, and if that becomes your business, you're going to be successful. சில பேருக்கு அது நேச்சுரலா வரும். ஃபாதருக்கு வந்து நெட்வொர்க்கிங் comes so very natural to him. நான் நினைச்சேன் இந்த ரைஸ் குரூப்ல நம்மளா வாட்ஸ்அப்ல தான் இருக்கும். எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு மெசேஜ் போடுறாரு, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றாரு, ஒண்ணுத்த மிஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு 2 மணி நேரம் பார்க்கலன்னா இந்த குரூப்ல வந்து ஒரு 400-500 மெசேஜ் இருக்கு. எல்லாத்துக்கும் இவ்வளவு பெருசு எழுதுறாரு. யாரு எழுதுறா இவருக்கு? Now just imagine that comes so naturally to him. So similarly for each of us there is something which will come very naturally to us. இப்ப எனக்கு வந்து coaching training is my cup of tea, and if that's going to be my core business, if people is going to be my core business, I'm going to be very very successful. என்ன யாராவது ஒரு லேப்டாப்ல கணக்க பாரு, எக்ஸல் ஷீட் பாரு அப்படின்னா I'm going to be a disaster at the end of the day. So what is really matter is in the example பாத்துக்கோங்க, Ilgaraj and Michael Phelps ஓட example பாத்தீங்கன்னா, it is just a question of people playing to their strengths. Figure out what you are good at, my dear friends. அதுக்கு வயசு வரவே கிடையாது. 45 வயசு ஆனாலும் சரி, 50 வயசு ஆனாலும் சரி, 65 வயசு ஆனாலும் சரி. Colonel Sanders when he started KFC was 66, so it doesn't matter. And that's why we say, many of us we say life begins at 60 அப்படின்றோம். So figure out what you are good at, and when you thoroughly enjoy doing, எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், வெதர் கொரோனா நோ கொரோனா எதுவா இருந்தாலும் we will be able to figure out an answer. I think அதனால சொல்லுவாங்க, நின்னு போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டான டைம் தான் காமிக்கும். It's just that we are conditioned to focus on our weakness, and that's becoming a disaster. Last 2 points with which we will close. இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எக்ஸாம்பிள். How a 1% improvement in our life can change our destiny. Just 1% improvement in our life. நான் வந்து I follow sports very closely. அதனால நான் வந்து என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஆஃபீஸ்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ், ஆர் ஈவன் மாற்றம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் கூட I derive a lot of motivation from sports. பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் வந்து 1908ல இருந்து 2008 வரைக்கும் ஒரு ஒலிம்பிக் கோல்ட் மெடல் கூட சைக்கிளிங்ல ஜெயிச்சது கிடையாது. ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது கிடையாது. And they had some of the best athletes. 2003ல there's a guy called Dave Brailsford. He is now sir பட்டம் கொடுத்தவர். Sir Dave Brailsford அப்படின்றவரை ஒருத்தர கோச்சா எடுக்கிறாங்க to the British cycling team. And இவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை பண்ணாரு. He said, I'm not going to work with cyclists, I'm going to work with the entire team அப்படின்னு சொல்லி he brought in a simple principle called principle of marginal gains. எக்கனாமிக்ஸ்ல இது ஒரு தியரியாவே இருக்கும், principle of marginal gains. அவர் சொன்ன விஷயம் எல்லாம் நம்ம செய்யற எல்லா வேலையிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னாரு. சோ நீ சைக்கிளிங் காம்படிஷன் அப்படின்னா சைக்கிளிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத அக்குவேரி ஆணுவேரியா பிரிச்சு எல்லாத்துலயும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது. Now the same principle is adopted in education, it's adopted in business. நீங்க செய்யற எந்த துறையா இருந்தாலும் இந்த பிரின்சிபல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, and it's given proven results. சோ சைக்கிளிங்ல என்னெல்லாம் இருக்கும், அவர் ஒரு மெக்கானிக் ரூம்குள்ள போவாரு, சைக்கிள் டயரோட அலைன்மெண்ட்டை மாத்த சொல்லுவாரு. அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றத பாருங்க. டாக்டர்ஸை வச்சு இந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீமுக்கு கை கழுவுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலி பீப்புள் ஆர் ரிலக்டன்ட், எங்களுக்கு என்ன கை கழுவ தெரியாதா அப்படின்னு இருக்காங்க. பட் he said no. ஏன் அப்படின்னா கை ஒழுங்கா கழுவல அப்படின்னா there were chances that these guys were catching cold, common cold இல்லைன்னா இருந்தா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். But your lungs were not functioning 100% capacity, because of which athletes were not able to give their best. சைக்கிளோட சீட்டை மாத்தினாங்க, ஏரோடைனமிக் சூட்ஸ் கொடுத்தாங்க. இவ்வளவு ஏன், அவங்க படுக்கிற பெட் இருக்கு பாருங்க, ஒரு அத்லீட்டுக்கு ஏத்த மாதிரி பெட்டை மாத்தினாங்க, பில்லோவை மாத்தினாங்க. He gave a beautiful example. Tour de France அப்படின்னு ஒரு ஈவென்ட் நடக்கும், 21 days of grueling cycling in France. 21 நாளும் அந்த அத்லீட்ஸ் 21 ஹோட்டல்ல தங்கணும், டிஃபரெண்ட் பெட்ஸ்ல படுக்கணும். டேவ் பிரெயில்ஸ்ஃபோர்ட் என்ன பண்ணாருன்னா சிம்பிள் பிலாசபி, வேற எந்த டீமும் பண்ணாத ஒரு வேலையை பண்ணாரு. பிரிட்டன் டீமுக்கு ஒருத்தருக்கும் பெட் பில்லோ பண்ணி, இந்த டீம் போய் சேர்றதுக்கு முன்னாடியே இந்த பெட்டிங் டீம் போய் ஹோட்டல்ல பெட் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க அந்த பிளேயர்ஸ்க்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அத்லீட் ஹேவ்ஸ் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி. சோ ஹி ஜஸ்ட் brought about 1% இம்ப்ரூவ்மெண்ட். சைக்கிளிங் எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை, ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி பெஸ்ட், யூ ஜஸ்ட் பிரிங் இன் திஸ் 1% இம்ப்ரூவ்மெண்ட். 2003ல he took over as a coach. அவர் அச்சீவ் பண்ண ரிசல்ட்ஸ் மட்டும் பாருங்க. 2008ல 8 gold medals for Britain. 2012 London Olympicsல 8 gold medals including 5 world records. Tour de France அது வரைக்கும் ஜெயிக்காத பிரிட்டன் டீம் went on to win 4 Tour de France title. இது எப்படி ஒரு சிச்சுவேஷன்னா 2000ல
பிரிட்டன்ல இருக்க சைக்கிளிங் டீமுக்கு பிரிட்டிஷ் சைக்கிள்ஸே விற்க மாட்டேன்னு சொன்ன கம்பெனி எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா நீங்க எங்க சைக்கிள் ஓட்டிங்கன்னா மத்த கம்பெனி வாங்க மாட்டாங்க, மத்த கண்ட்ரிஸ் வாங்க மாட்டாங்கன்னு. In just a matter of 5 years, using this 1% marginal improvement theory, he brought out wonders. He get great results. இந்த டைம்ல நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாமே தான், நான் செய்யற வேலையில how can I bring 1% improvement? இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் என்ன உடனே தெரியாது. இது எப்படின்னா, நம்ம அந்த ஜிம்ல எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி போய் சேர்ந்துருவாங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்துட்டு 2 வாட்டி வெயிட் அடிச்சு கண்ணாடி போய் பார்ப்பாங்க, வெயிட் பைசப்ஸ் ஏறி இருக்கான்னு. No, it will not be visible. 1% improvement என்ன விசிபிளா இருக்கும்? But over a long period of time, over consistently, if you do it, you will see visible results. I think we are what we are by the kind of habits that we have. Try this 1% improvement. நான் ஜெனரலா எனக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நல்ல பழக்கம் என்னன்னா, when I speak something, I practice it. எனக்கு பிராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயத்த எனக்கு பேசுறது கஷ்டம், அது ஈஸியா காமிச்சு கொடுத்துரும். இப்போ நான் ஒரு ஹேபிட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் டிஃபைன் who we are. இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் ரூலை நான் அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன் லாஸ்ட் ஒரு 45 டேஸ்ல. எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் நிறைய இருக்கு. பட் கார்பரேட் லைஃப் அண்ட் ஃபவுண்டேஷன் டைம் இருக்கும்போது புக்கு படிக்கணும்ன்ற தனியா எடுத்து படிக்க முடியல. I'm a sports person, so எனக்கு பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட பிடிக்கும். வாலிபாலோ பேட்மிண்டனோ, ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றது, தனியா நடக்கிறது, தனியா ஓடுறது பிடிக்காது. அண்ட் மை வைஃப் இஸ் an athlete. She always says no, நீ வெயிட் கொஞ்சம் ஏறுற, நீ have to walk அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ தனியா நடக்கிறதுக்கு போர் அடிச்சது. கொஞ்ச நாள் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ then I came across this habit, something called as habit stacking. எந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதோட எந்த விஷயம் உங்க பண்றதுக்கு பிடிக்குமோ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணுங்க. Something which is essential and something which you love to do. அப்ப I came across this app called Audible னு ஒரு ஆப். இதுல என்னன்னா, நோகாம நொங்கெடுக்கிற வேலை இது. நம்ம புக் எடுத்துலாம் படிக்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் அவர் எழுதின புக்கை புண்ணியமா அவரே படிக்கிறார். இப்ப நீங்க பாட்டு கேட்கறதுக்கு பதிலா somebody is reading that book. So I said that's a great thing to do. So I combined these two habits of walking for 60 minutes and listening to an audio book. இப்ப சில பேருக்கு ஒரு புத்தகத்தை எடுத்தா அன்னைக்கு முடிக்காம படுக்க முடியாது. ஆடிபிள் அந்த ஆப்ல என்னன்னா, இந்த சாப்டரை முடிக்காம நடக்கிறது நிறுத்த முடியாது அப்படின்னா. So what started with 6,000 steps went on to 14,000 steps, 15,000 steps. நடக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த புக்கை முடிக்கணும், புக்கு முடிக்கிற வரைக்கும் நடக்கணும். சிம்பிள் ரிசல்ட், போன வருஷம் 15 புக்கு படிச்சேன் ஒரு வருஷத்துக்கு, போன மாசம் மட்டும் 11 புக்கு முடிச்சாச்சு ஆடியோ புக்ல. A simple habit, 1% marginal improvement. இன்னைக்கு நான் கொடுக்குற பல எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி புக்ல இருந்து எடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். So try this simple rule of seeing what can I make, how can I make a difference of this 1%, my dear friends. Finally, I don't want to hold you on for too long. The last part, I think இந்த கோவிட் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிகப்பெரியது. திடீர்னு நிறைய ஆன்லைன் கோச்சஸ் வராங்க, ஆன்லைன் ட்ரெயினர்ஸ் வராங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் what COVID is telling us is to put a break and to rethink what you want to do in life. In the last 4-5 months, I am only reskilling myself. I am just reskilling myself. எனக்கு வேற என்ன விஷயம் தெரியுமோ அதை கத்துக்கிறதுக்கு I'm just அதுக்கு மேல முயற்சி பண்றோம். நம்மளுக்கு this is an year of survival. இந்த வருஷம் சில கோடி நஷ்டம் அப்படின்னா we can always earn it next year. And that's why I'm saying the poor always teaches you how to handle situation. எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்களுடைய சொந்த தம்பிக்கு கல்யாணம், இ பாஸ் வாங்கணும், கார் கிடையாது, பஸ் கிடையாது, எப்படிமா போறேன் அப்படின்னு. சார் வீட்டுக்காரோட சைக்கிள்ல போறேன் அப்படின்னாங்க. எவ்வளவு தூரம்? 232 கிலோமீட்டர் ஒன் வே. 2 பேரும் ஜாலியா 232 கிலோமீட்டர் சைக்கிளிங் அப் அண்ட் டவுன் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதே கல்யாணத்துக்கு நம்ம போனோம்னா என்ன பண்ணிருப்போம்? ஆட்டோ இல்ல, கார் இல்ல, இ பாஸ் இல்ல, வர முடியாதுன்னு வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணுவோம். They don't figure out. அதான் சொல்றேன், 1500 கிலோமீட்டர் பொண்ணு அப்பாவை கூட்டிட்டு போகுது பிஆருக்கு. ஈசிஆர் வழியா போறாங்க ஒர்க்கர்ஸ் நிறைய பேர். அது நம்ம ஊர்ல வேற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்றோம். அதோட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சென்னையில இருந்து ரஜினிகாந்த் போய் மும்பைல நடிச்சா we don't call him a migrant South Indian actor. ஐடி எம்ப்ளாயி இங்க இருந்து டெல்லியில போய் ஒர்க் பண்ணா you don't call him a migrant ஐடி எம்ப்ளாயி. பட் ஒரு கூலி தொழிலாளி எங்க இருந்து இங்க வந்தா we call them migrant. They are just workers, அவ்வளவுதான். Right? They are just workers. They are after all our own citizen. அவங்க கிட்ட கத்துக்கலாம். பஸ் ஆகுது, ட்ரெயின் ஆகுது, நான் நடந்து போறேன்றான் ஜாலியா உத்தரப்பிரதேசத்துக்கு. என்னமோ காலையில மார்னிங் வாக் போற மாதிரி. So he is very clear. His destination is loud and clear for him. He is just walking towards his destination. Come what may, வர வழியில நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியம் நம்மளுக்கு இருந்துட்டா போதும்.
என்ன சாப்பாடு இல்ல, எதுவும் இல்ல, போற வழியில பாத்துக்கிறேன் அப்படின்றான். That is what we need. I want to close my talk with this, friends. எனக்கு கோவிட் கத்து கொடுத்த 3 விஷயம்: attitude, gratitude and empathy. இது மூணும் கண்டிப்பா நம்ம தேவை. as businessman this is absolutely essential. எங்க வீட்டு பக்கத்துல நீல்கிரிஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. அங்க போறேன் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் போய் திங்ஸ் வாங்க போவேன். சோ வாங்க போகும்போது வெளியில நான் போய் கடையில நின்னுட்டு கார்ல, என்னோட கார் தான் லாஸ்ட் பார்க்கிங் லாட், இறங்கி வரும்போது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20 வயசு இருக்கும், யாரோ கொடுத்த பெரிய சல்வார் கமீஸை போட்டுட்டு ஒரு குழந்தைய வச்சிருக்கா. சென்னை வெயில வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஒழுகிட்டு இருக்கு வேர்வை. அந்த பொண்ணு அது வரைக்கும் கையேந்தி யார்கிட்டயும் பைசா வாங்கினது இல்லைன்னு நல்லா தெரியுது. அவ வந்து அப்படியே என்னைய பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா, ஏதாவது கொடுப்பாங்களான்னு. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கொடுக்கலான்ட்டு நான் போயிட்டேன். ஏன்னா நார்மலா கையேந்திரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து கேட்டுருவாங்க. அந்த கியூல நிக்கணும் வெளியில, என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேரை தானே கடைக்குள்ள விடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். அந்த பொண்ணு அப்படியே கியூல யாரெல்லாம் நிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன். கடைக்கு போயிட்டு நான் திருப்பி வரும், என்னோட திங்ஸ் எடுத்து காருக்குள்ள வைக்க வரும்போது பார்த்தா அந்த பொண்ணை காணும். அப்ப அங்க செக்யூரிட்டி இருந்தாரு. அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், சார் இங்க இருந்த பொண்ணு எங்க சார் அப்படின்னு. தெரியல சார், மெயின் ரோட்ல நிக்குதா பாருங்க அப்படின்னு. கரெக்டா மெயின் ரோடு கிட்ட போறேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 10-15 திருநங்கைகள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் கடையில இருந்து வரவங்க கிட்ட எல்லாம் அப்படி கை தட்டி பைசா கேட்கறாங்க. சில பேர் பயந்து பைசாவை கொடுக்குறாங்க, சில பேர் அவங்க பார்க்காதமோ டக்குனு போய் காருக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. கொரோனா பயம் வேற, ஜென்ரலாவும் அவங்கள பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் பயம் இருக்கு நிறைய பேருக்கு, எனக்கே பயம் இருந்தது. அப்ப நான் போகும்போது லெப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த பொண்ணு நிக்குது. நல்ல ஆள், ஒரு 6 அடி உள்ள ஒரு அக்கா, நல்ல என்ன மாதிரி ஒரு குரல்ல அவ்வளவு உரிமையோட அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, உன்னை நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் காலையில இருந்து, இங்க நிக்காத, நீ எல்லாம் இங்க நிக்க கூடாது, இது நீ செய்யற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி கையில இருந்து ஒரு 200 ரூபாய், அவங்க இந்த இடுப்பு கிட்ட வச்சிருக்காங்க பைசா, ஒரு 200 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, நீ போ, இங்க நிக்காத, கைப்பிள்ளைய வச்சுட்டு நிக்காத, பாலை வாங்கிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நான் அதை கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த திருநங்கை என்னை நோக்கி வரும்போது நான் கேட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு, இங்க ரெகுலரா வருவாங்கன்னு. இல்ல பிரதர், அவங்க யாருன்னே தெரியாது, காலையில இருந்து இங்கேயே நிக்குது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போன்னு, இப்பதான் குழந்தை பிறந்து 4 மாசம் 5 மாசம் கூட இல்ல, கை குழந்தை வச்சுட்டு வெயில்ல நிக்குது, அதான் நாங்க வாங்கினோம் பைசா, ஒரு 200 ரூபாய் கொடுத்து விட்டேன் அப்படின்னாங்க. நான் பார்த்ததுல மிகப்பெரிய டோனர் அந்த அக்கா தான். அவங்க கை தட்டி பைசா வாங்கினதுல இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. யூ ரெக்வயர் எம்பத்தி அப்படின்றத அன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. கடைக்குள்ள போனா அங்க நான் போய் தேடுற ஒரு மேயோ, ஒரு சாஸ் ஒண்ணு பாக்குறேன், அது இல்ல. என் பக்கத்துல ஒருத்தர் வந்தாரு, ஒரு யூனிஃபார்ம், டெலிவரி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃபிளாலெஸ் இங்கிலீஷ்ல என்கிட்ட கேட்டாரு, சார் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வெஜ் மயோஸ் பாக்குறேன் சார். சார் தட் ஹஸ் பீன் ஷிஃப்டட் ஃப்ரம் ஹியர், இட்ஸ் அவைலபிள் இன் தி லாஸ்ட் பட் ஒன் ரேக் அப்படின்னா. என்னடா இவ்வளவு சூப்பரா இங்கிலீஷ் பேசுறானேன்ட்டு அவனே எடுத்து வந்து கொடுத்தான் என்கிட்ட. அப்ப நான் பேச்சு கொடுத்தேன், என்ன பண்றீங்க, டு யூ ஒர்க் ஹியர் அப்படின்னு. இல்ல சார், ஏப்ரல் வரைக்கும் ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் ரியல் எஸ்டேட் ஃபார்ம், ஏரியா சேல்ஸ் மேனேஜரா இருந்தேன், ஐ லாஸ்ட் மை ஜாப், அதனால இப்போ இங்க டெம்பரரியா இங்க வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு. நான் சொன்ன, கஷ்டமா இல்லையா அப்படின்னு. சார் கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஐ எம் ஆக்சுவலி பிளஸ்ட், ஐ எம் ஒன்லி கவுண்டிங் மை பிளெஸிங்ஸ் அப்படின்னு. இது மாதிரி உங்களுக்கு யாராவது சொல்லும் போது எப்படி இருக்கும், யூ வாண்ட் டு ஸ்பீக் டு மோர். இப்ப நான் கேட்டேன், என்னங்க சொல்றீங்க, வேலை போயிடுச்சுன்றீங்க, நீல்கிரி ஸ்டோர்ல வந்து டெலிவரி பாயா இருக்கீங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். அவன் சொன்ன ஒரே விஷயம் தான், சார் எனக்கு 27 வயசு ஆகுது, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை கிடையாது, எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, என் பொண்ணு தேங்க்ஃபுல்லி எங்க மாமியார் மாமனார் வீட்டுல இருக்காங்க, எனக்கு வேலை போயிடுச்சுன்றது என் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும், அப்பா அம்மாக்கு அனுப்புற பைசா என்னால ஃபுல்லா அனுப்ப முடியல, இங்க ஐ earn 50% of that salary, பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலை செய்யறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் he said something, சார் எனக்கு வேலை போனது நாட் பிகாஸ் ஐ எம் நாட் காம்பிடென்ட் enough, என் பிசினஸ்ல எங்க மேனேஜருக்கு என்ன வச்சுக்க முடியல, பட் ஐ நோ ஃபார் ஷுர் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா he'll be the first person to call me because I know I'm very very confident. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுதான் நான் நொந்துட்டேன் நானு. இல்ல சார், இங்க நான் டெலிவரி பாய் மட்டும் இல்ல சார், எப்போதுமே என்னோட இயர்பாட்ஸ் இருக்கும், நான் கோர்செரா அண்ட் யுடெமில 4 சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், I'm 100% sure that I will get a great job now. What a fantastic attitude towards life. ஒரு சைடு வேலை போயிடுச்சு, எனக்கு போனஸ் வரல, இது வரலன்னு சொல்ற ஒரு இடத்துல கிடைச்ச வேலையை டெலிவரி பாயா இருந்துட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ he's listening to Coursera courses, finishing certification, and he's saying I'm counting my blessings. And the most important one, இத வந்து சமீபத்துல என்னுடைய மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ரெக்வெஸ்ட் வந்தது. எங்களுக்கு பணத்தோட அருமை வந்து சில நாளுக்கு முன்னாடி தான் புரிய வந்தது. ஏன்னா படிக்க வைக்கும் போது எங்களுக்கு பணம் தேவைப்படல, பட் எங்க கிட்ட இருக்க குழந்தைகள்ல பல பேரு
அவங்க அப்பா அம்மா இதுல கிட்டத்தட்ட 350 பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ஃபன் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு டாஸ்மாக்னு ஒரு ஆர்கனைசேஷன் has killed most of the fathers in the low income family group. குடிக்கு அடிமையாகி அம்மா மட்டும்தான் இருப்பாங்க வீட்டுல. லாக்டவுன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தோணுன விஷயம், பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. எனக்கு மாற்றமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் எங்க பசங்களை போடுற ஹாஸ்டல்லாம் இருக்குல்ல, காலேஜ் ஹாஸ்டல்லாம் சூப்பர் ஹாஸ்டலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சத்யபாமா யூனிவர்சிட்டியில போய் சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. அந்த காலேஜுக்குள்ள போனா சாப்பிடாம வெளில வர முடியாது. பிரியாணி அது இதுன்னு வாரத்துல 3 நாள் நான்வெஜ் போட்டு எங்க 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 பிள்ளைங்க எல்லாம் உள்ள போகும்போது இப்படி ஒல்லியே போகும். கொஞ்ச நாள் பார்த்தா நல்ல வெயிட் போட்டு நல்லா இருப்பாங்க. அவங்களால கேட்பேன், காலேஜ் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா 3 வேளை சாப்பாடு தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதனால காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல். தே நோ தே ஆர் கெட்டிங் குட் ஃபுட். கொரோனால இந்த மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, தே ஆல் ஹேவ் டு கோ பேக் ஹோம். அப்போ ஒரு பொண்ணை சும்மா ரேண்டமா செக் பண்ணோம், எங்க இருக்கிற அப்படின்னு போன் பண்ணி. ஐ நோ தட் ஃபேமிலி இஸ் இன் a very bad condition, so I called to check எங்க இருக்கிற அப்படின்னு. சார் ஒண்ணு இல்ல சார், அம்மாவோட மூக்குத்தியை வச்சுக்கிட்டு அடகு வைக்கலான்னு கடை கடையா சுத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு கடை கூட திறக்கல, ரேஷன் அரிசி அந்த 1000 ரூபாய் வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு, படிப்பை கொடுத்துரும் இவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா we generated funds to say every family we will give few thousand rupees, அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பிடுறதுக்கு இருக்கணும். அப்போ கும்பகோணத்துல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. இவங்க மாற்றம் ஸ்டூடெண்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மா வந்து பேரலைட்டிக் அட்டாக், அப்பா இல்ல, 2 குழந்தைங்க இருக்காங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க போன் பண்ணி ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நான் போன் பண்ணேன். அந்த அம்மா எடுத்து பேசுறாங்க, பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ஐ ஆஸ்க் தி மதர், யார் பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னா, என்னோட 2வது பொண்ணு வர்ஷா சார் அப்படின்னா. அவகிட்ட கொஞ்சம் நான் பேச முடியுமான்னு கேட்டேன். தாராளமா பேசுங்க சார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா போன் எடுத்தா. நான் சொன்னேன், வர்ஷா லாக்டவுன்லாம் எப்படி போகுது அப்படின்னு. அண்ணா ரொம்ப போர் அடிக்குதுண்ணா அப்படின்னா. ஸ்கூல ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்னு. அம்மா நான் ஸ்கூல ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியலையா அப்படின்னு. இல்ல நான் மதியானம் சத்துணவு ரொம்ப மிஸ் பண்றேன்னா அப்படின்னா. அவ மிஸ் பண்றது கிளாஸ கிடையாது, she is not missing a teachers or parents or whatever. மத்தியானம் சத்துணவு போடுறாங்க பாருங்க, மிட் டே மீல்ஸ் அப்படின்றது. அதை கண்டுபிடித்த காமராஜரா இருக்கட்டும், அதை பாப்புலரைஸ் பண்ண எம்ஜிஆரா இருக்கட்டும், இல்ல முட்டை சேர்த்த கருணாநிதியா இருக்கட்டும், காலங்காலத்துக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் அந்த ஒருவேளை உணவுக்காக ஸ்கூலுக்கு போற எத்தனோ குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன பதில் தான், மத்தியானம் சத்துணவு மிஸ் பண்றேன்னா அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த கொரோனாவோட கோர தாண்டவம். அதனால சொன்னேன், இட் இஸ் a humanitarian crisis, it's not a health crisis. நாம நன்றி சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா, gratitude, attitude and empathy, அது 3 விஷயம் இருந்துச்சுன்னா, I think any problem we can overcome. நிறைய சம்பாதிக்கணும், I think we need to make a lot of money. ஏன்னா நல்லவங்க கையில நிறைய பைசா இருந்ததுன்னா நல்ல காரியத்துக்கு கண்டிப்பா போகும். அதனால சொன்னாரு, குமரவேல் ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாரு, entrepreneurs are new age freedom fighters அப்படின்றாரு. When good people have a lot of money, you also give it for the right kind of causes. Okay, you will pick a cause, you can run an NGO and make a difference. So I wish all of you good luck, Godspeed. Almost 10 மணி ஆக போகுது, 9:55. I thoroughly enjoyed speaking to you and good luck to you.